Hi friends, நம்ம மொபைல்ல வால்யூம் அப் பட்டன் டவுன் பட்டன் இருக்கும் அப்படிதானே. என்ன பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணி வால்யூம் கூட்டணும்னா அப் பட்டன் பிரஸ் பண்ணுவோம், குறைக்கணும்னா டவுன் பட்டன் பிரஸ் பண்ணுவோம். மொபைல் வாங்கி இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரோட மொபைலுமே இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா வால்யூம் கூட்டுற பட்டன்லையும் குறைக்கிற பட்டன்லையும் மேல ஒரு ட்ரிக் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்ன ட்ரிக் அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கறோம். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரிக் உங்க மொபைல்ல செஞ்சு வச்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேண்டாம் பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து இந்த ட்ரிக்கை நீங்க செய்ய சொல்லுங்க. டெஃபினட்டா அவங்களால பேந்த பந்து முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது என்ன ட்ரிக் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்களுக்கு கூட லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாம தினமும் உபயோகப்படுத்துற மொபைல்ல இருக்கிற செட்டிங்ஸ், மெனுஸ், ஆப்ஷன்ஸ் பற்றிய தகவல்களை மிக தத்ரூபமாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்க யூடியூப்ல T4Time Pass நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மொபைலை தனியா வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம மொபைலை சேஃபா வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மொபைல் தான் எல்லாருமே வந்து நோண்டிட்டு இருப்பாங்க. இன்க்ளூடிங் நம்ம வீட்டுல ஒரு மொபைல் வைக்க போறோம் அப்படின்னாலும் நம்ம எப்படா மொபைல் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், குரோம் எல்லாம் நோண்டி நெய் எடுக்கிறதுனே கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பட்ட ஆட்களுக்கு வேண்டியதான் இந்த ட்ரிக். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரிக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து முதல்ல வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் மட்டும் நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்த உடனே இதுல மாதிரி வால்யூம் பட்டனை பிரஸ் பண்ணி பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லணும். பொதுவாக நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு பார்த்தோம்னா பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கு நம்ம மொபைல் இருக்கிற கீபோர்டு தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஆனா இந்த ட்ரிக்ல இந்த அப்ளிகேஷன்ல நம்மளுடைய மொபைல் இருக்கிற வால்யூம் மட்டும் தான் பாஸ்வேர்ட். இதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு தடவை பிரஸ் பண்ணிக்கிறேன், கீழே அதாவது வால்யூம் டவுன் ஒரு தடவை பிரஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் பிரஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேல 2 தடவை, கீழே 2 தடவை, அது மாதிரி மேலோட பட்டன், கீழோட பட்டன், இந்த மாதிரி 2 தடவை எப்படி வேணாலும் நீங்க வந்து மாத்தி கூட பிரஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் ஈஸியா புரியறதுக்கு வால்யூம் அப் பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணிக்கிறேன், டவுன் பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் பாஸ்வேர்ட். கொடுத்துக்கிட்டு கீழே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த உடனே சேம் அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லணும். அதே மாதிரி நம்ம என்ன முதல்ல பிரஸ் பண்ணோமோ அதே மாதிரி திரும்ப அதே மாதிரி பிரஸ் பண்ணிக்கணும். பிரஸ் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதெல்லாம் வந்து நன் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த உடனே நமக்கு ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து செட் பண்ண சொல்லும். உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஆன்சரை நம்ம கொடுத்துக்கிட்டு கீழே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ள போனா இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ், அதாவது பெர்மிஷன்ஸ் இருக்கும். 2 பெர்மிஷன்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணி விடணும். சோ 2 பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுல கீழே ஃபினிஷ் இருக்கும். ஃபினிஷ் மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் உள்ளால போயிடும். உள்ளால போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் இது ஒரு நோட் பேட் மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வேற எதுவுமே இருக்காது, வெறும் பிளைங்கா தான் இருக்கும். இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வெறும் நோட் பேட் மாதிரி இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணோம்ல, வால்யூம் அப் ஒரு வால்யூம் டவுன், அதை மட்டும் நம்ம வந்து பிரஸ் பண்ணிட்டோம். வால்யூம் அப் வால்யூம் டவுன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் உள்ளால போயிடும். சோ இது உள்ளார போனதுக்கு அப்புறம் நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே வந்து டிஃபால்ட்டா வரிசையா இருக்கும். சோ இதுல நம்மளுடைய எந்த அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணிக்கணுமோ அந்த அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை வந்து சாம்பிள் காட்டிக்கிறேன். வாட்ஸ்அப்புக்கு நேர ஒரு லாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாக் மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வாட்ஸ்அப் அந்த நேம்ல விட்டு கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே இல்ல பிளாங்க், டிரான்ஸ்பேரண்ட், கஸ்டம் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இப்ப நான் இல்ல கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொபைல்ல கேலரியில இருக்கக்கூடிய எல்லா போட்டோஸுமே இதுல வந்து டிஸ்பிளேல வரும். சோ இதுல உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த போட்டோ வேணாலும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு போட்டோ வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இந்த போட்டோ வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் இருக்கும். கிராப் நீங்க கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். இப்போ வாட்ஸ்அப் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஒன்று ஆஃப்ல இருக்கும், நம்ம வந்து ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் என்னோட வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம வந்து பேக்ல வந்துக்கலாம். பேக்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம மொபைல நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்டயோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கொடுத்து என்னோட வாட்ஸ்அப் நீ ஓபன் பண்ணி பாரு, ஒரு சூப்பரான மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி, இல்ல நம்ம மொபைல யாராவது எடுத்து நம்ம என்ன வாட்ஸ்அப் சேட் பண்றோம் அப்படின்றதுக்காக எடுத்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய மொபைல இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம என்ன போட்டோ அதுல வந்து செட் பண்ணமோ அதுலதான் இருக்கும். என்ன இது ஒண்ணுமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே மறுபடியும் நம்ம என்ன போட்டோ அதுல செட் பண்ணமோ அதான் இருக்கும். இது பேக்ல வந்துட்டு உள்ள போனாலும் உள்ள வந்துட்டு பேக்ல போனாலும் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. சூப்பரான இருக்குது. சோ இதே மாதிரி நம்மளுடைய எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குமே நம்ம ரொம்ப சுலபமா செட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு போட்டோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல வந்து குரோமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் நான் இதுல வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஃபேஸ்புக்கோ இல்ல வாட்ஸ்அப்போ இல்ல யூடியூப்போ எதுவா இருந்தாலும் இந்த ட்ரிக்கை நீங்க பயன்படுத்தி செட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதை வந்து யாராலையுமே ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. கன்ஃபார்ம் இல்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சோ நமக்கு இதுல ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தோம்ல, நம்ம வால்யூம் பட்டன், மேலோட பட்டன், கீழோட பட்டன், அதை நம்ம கரெக்டா ஒரு தடவை பிரஸ் பண்ணா போதும். இப்போ பாத்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் ஒரு தடவை, டவுன் பட்டன் ஒரு தடவை கொடுத்தோம்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய குரோமும் வால்யூம் அப் பட்டன் ஒரு தடவை, டவுன் பட்டன் ஒரு தடவை கொடுத்தோம்னா குரோம் ஓப்பன் ஆகும். 6 இருக்கு.
இதாங்க ப்ரொசீஜர். சூப்பரா இருக்குல்ல? நீங்க டெஃபினட்டா அந்த ட்ரிக் உங்க மொபைல செஞ்சுக்கிட்டு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்து உங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், குரோம் எதுவா இருந்தாலும் ஓபன் பண்ணி அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா அவங்களால முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த ட்ரிக், அதாவது இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் பட்டு ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.